பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, மின்சாரம் பிரச்சனை. விவசாயம் பண்ணும்போது மின்சாரமும் தேவைப்படுது, தண்ணியும் தேவைப்படுது. நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 7000 கோடி கடனை தள்ளுபடி செஞ்சாரு. இலவச மின்சாரம் கொடுத்தாரு, இலவச மோட்டார் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற 12 பேருக்கு மேற்கொண்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல, இரங்கல் தெரிய வைக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா நமது தலைவர் ஆட்சியில இல்லைனாலும் ஒரு குடும்பத்துக்கு தலா 50,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க காப்பாத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா உங்க வீட்டு மூத்தவனாக நான் இருக்கேன், உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்னு தலைவர் சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா மத ரீதியாகவே இருக்கட்டும், அரசியல் ரீதியாகவே இருக்கட்டும், எந்த வகையில தமிழ்நாட்டில் வாழ்ற மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தா கடையம் போல உங்களை காப்பாற்றுறதுக்கு நமது தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் இதுவரைக்கும் எதுவுமே செய்யல. 3 வருடங்களுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு வீட்டுக்கு 20 லிட்டர் தண்ணி கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கொடுக்கறாங்க. ஆனா 20 லிட்டர் இல்ல, 10 ரூபாய் ஒரு பாட்டில் தண்ணி. உலகத்துல எங்கேயுமே ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் மக்களுக்கு காசு வாங்கி தண்ணி கொடுக்கிறது எங்கேயுமே சரித்திரமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அதிமுக ஆட்சியில் இது நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது இந்த தொகுதியிலிருந்து 6 சட்டசபை உறுப்பினர்கள் 5 பேர் அதிமுகவினர்கள், ஒருத்தர் மந்திரி செந்தில் பாலாஜி அவர்கள், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். நீங்க பஸ் கட்டணம் ஏத்திருக்கீங்க, பால் விலை ஏத்திருக்கீங்க, மின்சாரமே இல்ல ஆனா மின்சார கட்டணத்தை ஏத்திருக்கீங்க. எல்லாமே நீங்க ஏத்திட்டு போறீங்க. ஏன் பஸ் கட்டணம் ஏத்திருக்கீங்க சொன்னதுக்கு அதுல நாங்க ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. சென்ட்ரல்ல பெட்ரோல் டீசல் விலை ஏத்திருக்காங்க. ஏன் தலைவர் ஆட்சியில் இருக்கும் போதும் தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போது பெட்ரோல் டீசல் விலை ஏத்தல. ஆனா தலைவர் எங்குமே என்னைக்குமே எப்ப பஸ் கட்டணம் ஏத்தினதே இல்ல. பஸ் கட்டணம் ஏத்தினா என்னுடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க சொல்லி தலைவர் ஏத்தல. ஏன் அது உங்களால செய்ய முடியாதா? இதுவரைக்கும் இந்த பக்கம் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு ரோட் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கீங்க. இந்த ரோடு போட்டது யாரு? ஏப்ரல் 24ஆம் தேதி நீங்க ஓட் போடும்போது உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிற நமது அண்ணன் சின்னசாமி அவர்களுக்கு உங்களுடைய பொண்ணான ஓட் போட்டு ஜெயிக்க வைங்க. திராவிட உரிமைக் கழகத்தின் வீட்டில் சொல்லி கொண்டு வருகிறார்கள். தலைவருடைய சாதனைகள் பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், அதுக்கு நேரமே போதாது. அந்த அளவுக்கு தலைவருடைய சாதனைகள் இருக்கு. முதலமைச்சராக இருக்கும் போது மட்டுமல்ல, அதுக்கு அப்புறமும் தலைவர் எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கிறார். கரூர் பகுதியில் வாழ்ற மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை, மின்சாரம் பிரச்சனை. விவசாயம் பண்ணும்போது மின்சாரமும் தேவைப்படுது, தண்ணியும் தேவைப்படுது. நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 7000 கோடி கடனை தள்ளுபடி செஞ்சாரு. இலவச மின்சாரம் கொடுத்தாரு, இலவச மோட்டார் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற 12 பேருக்கு மேற்கொண்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல, இரங்கல் தெரிய வைக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா நமது தலைவர் ஆட்சியில இல்லைனாலும் ஒரு குடும்பத்துக்கு தலா 50,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க காப்பாத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா உங்க வீட்டு மூத்தவனாக நான் இருக்கேன், உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்னு தலைவர் சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா மத ரீதியாகவே இருக்கட்டும், அரசியல் ரீதியாகவே இருக்கட்டும், எந்த வகையில தமிழ்நாட்டில் வாழ்ற மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தா கடையம் போல உங்களை காப்பாற்றுறதுக்கு நமது தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதுவரைக்கும் எதுவுமே செய்யல. 3 வருடங்களுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு வீட்டுக்கு
சொன்னாங்க. இன்னைக்கு கொடுக்கறாங்க. ஆனா 20 லிட்டர் இல்ல, 10 ரூபாய் ஒரு பாட்டில் தண்ணி. உலகத்துல எங்குமே ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் மக்களுக்கு காசு வாங்கி தண்ணி கொடுக்கறது எங்குமே சரித்திரமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அதிமுக ஆட்சியில இது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பஸ் கட்டணம் ஏத்திருக்கீங்க, பால் விலை ஏத்திருக்கீங்க, மின்சாரமே இல்ல ஆனா மின்சார கட்டணத்தை ஏத்திருக்கீங்க. எல்லாமே நீங்க ஏத்திட்டு போறீங்க. ஏன் பஸ் கட்டணம் ஏத்திருக்கீங்க சொன்னதுக்கு அதுல நாங்க ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. சென்ட்ரல்ல வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏத்திருக்காங்க. ஏன் தலைவர் ஆட்சியில் இருக்கும் போது, தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போது பெட்ரோல் டீசல் விலை ஏத்தல. ஆனா தலைவர் எங்குமே என்னைக்குமே எப்ப பஸ் கட்டணம் ஏத்துனதே இல்ல. பஸ் கட்டணம் ஏத்துனா என்னுடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க சொல்லி தலைவர் ஏத்தல.